வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு சிறு கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு சின்னவன் வந்து வாழ்ந்துட்டு வரான். அவன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு வரான். இப்படி இருக்கும்போது அந்த பையன் ஒரு நாள் தன் குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா போகிறாங்க. சுற்றுலா போகும்போது இவன் போகிற படகு மட்டும் அந்த ஆற்றுல கவுந்து இவன் மட்டும் ஒரு தீவில் போய் தனியாக போய் மாட்டிக்கிறான். ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த தீவில் வர கப்பலுக்கெலாம் தன்னோட கைக்குட்டையை வச்சு அடையாளம் காட்டுறான். ஆனால் யாருக்குமே அந்த கைக்குட்டையை அடையாளம் காட்டுறதுனால யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது நம்பிக்கையோடு காத்திருக்கான். நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியிருக்கேன், நிச்சயமாக என்னை காப்பாற்ற ஆள் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருக்கான். அப்படி காத்திருக்கும்போது இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, ஆள் நிச்சயமாக என்னை நம்பிக்கையோடு காத்திருக்கான், நிச்சயமாக என்னை தேடி ஆள் வருவாங்க அப்படின்னு, யாராவது காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு உணவுகளை அங்கே கிடைக்கக்கூடிய உணவுகளை உண்டு வாழ்ந்துட்டு வரான். அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு சின்ன குடிசையும் அமைச்சு அந்த குடிசைக்குள்ளே வாழ்ந்துட்டு வரான். இதே மாதிரி ஒரு நாள் உணவு தேடி வெளியில் போயிட்டு தன்னோட குடிசை பார்க்கும்போது தன்னோட குடிசை எரிஞ்சு புகையாக போய்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது அவனுக்கு செம்ம கோபம் வருது. என்னது என் வீட்டை யார் இப்படி நாஸ்தி பண்ணதுன்னு அவ்வளோ கோபம் வருது. அந்த கோபத்தோடு அப்படியே உட்காந்துருக்கும்போது அந்த சைடு போன மாலுமிகள் இவனை அந்த புகை வர இடத்த பார்த்துட்டு அந்த சைடு கப்பலை திருப்பி வராங்க. ஆளுங்க வரதை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அங்கேருந்து வர மாலுமிட்ட இவர் கேட்குறான், எப்படி என்னை கண்டுபிடிச்சி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்கேருந்து வரக்கூடிய புகையை பார்த்து தான் எங்கள் தலைவர் அந்த பைலோகுலர் வச்சு பார்த்தாங்க. அப்போது இங்கனுக்குள்ளே ஆள் உதவிக்கு நாடுறாங்க போல் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சுது. அதனால தான் எங்களோட கப்பலை இந்த பக்கமாக திசை திருப்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், சரி, நம்ம கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, எந்த கெட்டது நடந்தாலும் அதில் நிச்சயமாக ஒரு நல்லதும் இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய சவால்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். எல்லாத்தையுமே அதாவது கடவுள் கொடுக்குற எல்லாமே ஒரு நன்மைக்காக மட்டுமே. எதையுமே நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்க. இரவு மட்டுமே மீண்டு கொண்டு இருக்க போகிறதும் இல்லை. இரவு வந்தால் திரும்ப விடியல் வரத்தான் போகுது. எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சந்தித்து நம்ம திரும்ப மீண்டும் அதுலேருந்து வெளியில் வரத்தான் போகிறோம். எதுனாலும் நம்பிக்கையோடு போராடுங்க.